கோகனட் ஆயில். இன்னைக்கு பண்ண போகிறது எக் ரோஸ்ட். கொஞ்சமாக கரம் மசாலா, இப்போ இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா கோட்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக. முட்டை வந்து உடையாமல் கட் ஆகாமல் இப்படி கொடுத்துருங்க. இந்த மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ரசம் சாதத்துக்கு அடிப்பொலியாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் முடியலை, அப்படியே வச்சுட்டு ஒரு 2 மினிட்டு மூடி போடலாம். ஒரு வாட்டி கூட நம்ம இந்த மசாலா கோட்டிங் எல்லாம் இந்த எக்கில் இதாகிறதுக்காக ஆட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணது மாதிரியே பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் இதாகிடுச்சு. பாண்டியில் ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் இதாகும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.